இந்த துரோகின்ற பட்டம் கொடுத்த பிறகு அதே மனநிலையோட தான் இருக்கீங்களா? துரோகின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த துரோகி என்ற இது நான் மரணம் தருவாயிலும் என்னுடன் இருக்கு. ஆனால் துரை வைகோ நாங்கள் கடந்து விட்டோம், நாங்கள் அவரை பற்றி நாங்கள் பேச விரும்பல. இல்லை, அது கூட சொல்ல, என்னை நான் தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பல. அந்த ஆதிக்க வர்க்க சிந்தனை அவருக்கு நாக்கள சனி எழுதி வச்சுங்க. அவங்க சொல்றாங்களா பொத்திக்கின்னு மூடிக்கின்னு போகணும் அப்படின்றாங்க. மூடிக்கெல்லாம் போக மாட்டோம். ஐ எம் த ஸ்டேட், ஆல் தி ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்னு சொன்னார் ஹிட்லரு. அவங்ககிட்ட ஒன்றா பொத்திக்கின்னு போகலாம். நாங்கள் நீ பெரிய ஹிட்லராக இருந்தால் கூட நான் உன்னை விட மாட்டேன், கேள்வி கேட்போம். எந்த அரசியல் கட்சி இது மாதிரி நடந்திருக்கா சார்? ஒரு கட்சியில் இன்ன வரையில் நான் துணை பொய்ச்சலாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீக்க சொல்லி தீர்மானம் போட சொன்னாங்க கட்சியினர். ஆனால் நான் மௌனமாக இருக்கிறேன் அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்றாருல. மௌனத்தின் காரணம் என்ன? மௌனம் சொல்லுகின்ற பதில் என்ன? நீங்க பாஜகவோட கூட்டணிக்கு வந்தா நாங்க எம்பி பதவி மீண்டும் எம்பி தரணும், அது மறுத்து பேசிட்டு வந்திருக்கணும். ஏன் மறுக்கல? தலித்துகளுக்கு எதிராக ஒரு சித்தரிப்பு உருவாக்குறாங்க. ஆனால் நான் என்னைக்குமே உற்ற தோழனாக தலித் மக்களுக்கு இருப்பேன். யார் சொல்றது? துரை வைகோ. ஆமாம், பெரிய தோழனா இருப்பார். அந்த ஊர்ல ஒரு கோயில் பிரச்சனை இருக்குது, அது முதல்ல தீர்த்து வைக்க சொல்லுங்க. ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். வைகோ அவர்களினுடைய சேனாதிபதியாக அறியப்பட்டவர் நீங்க. இப்போ அவருக்கு எதிராகவே உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்க போறீங்க வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அதுல நீதி கேட்டு மக்கள் கிட்ட போறது மூலியமாக என்ன நீதி எதிர்பார்க்கிறீங்க? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவருடைய சேனாதிபதியாக ஏறக்குறைய ஒரு 32 ஆண்டு கால பயணத்தில் ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் நான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடிய மனிதர் அல்ல. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவுடைய வருகையை கண்டித்து எல்லோரும் மரபு வழியில் போராட்டம் நடத்திய போது கரும்புலி போல் நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று திருப்பதி திருமலைக்கு எங்களை அனுப்பினார். ஒரு 23 பேர், பல பேர் சென்றார்கள். என்னுடைய தலைமையில் ஒரு 23 பேர் சென்றோம். அதில் சுப்பிரபாத தரிசனம் முடித்துவிட்டு டிசம்பர் 10ஆம் தேதி அதிகாலையில் அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த பனி பொழிகின்ற வேளையில் அவர் வருகின்ற போது அவருடைய வாகனத்தை அந்த அணிவகுப்பை மறித்து கருப்பு கொடி காட்டி கடுமையான தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டோம். ஆனால் அந்த நோக்கம் வெற்றி பெறுகின்ற விதத்தில் அவருக்கு முகத்துக்கு எதிராக நாங்கள் கருப்பு கொடி காட்டினோம். அதே போன்றுதான் சிங்கள இராணுவ வீரர்களுக்கு இந்திய விமானப்படை தளத்தில் தாம்பரத்தில் பயிற்சி அளிக்கிறார்கள் என்கின்ற போது அவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் 1 மணி நேரத்தில் 500 பேரை திரட்டி தாம்பரம் விமானப்படையை முற்றுகையிட்டோம். அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதே போன்று பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் சிங்கள இராணுவ பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப் போகிறார்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் வருவதற்கு முன்பாக நாங்கள் அது உள்ளே சென்று உள்ளமர்ந்து போராட்டம் நடத்தி அவர் உள்ளே வராமலேயே தடுத்து நிறுத்தினோம். அதே போன்று முல்லைப்பெரியாறுக்காக அந்த 5 மாவட்ட மக்களுடைய கவலைகளை போக்குவதற்காக தலைவர் வைகோ அவர்கள் நெடிய போராட்டம் மக்கள் மன்றத்தில் சட்டம் நீதிமன்றங்களில் போராட்டம் நடத்தினார். இந்த காலகட்டத்தில் தான் கேரளா அரசு உதவியோடு இயக்குனர் சோகன் ராய் அவர்கள் டேம் 999 ஒரு திரைப்படம் கொண்டு வந்தார். அந்த 999 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் நம்முடைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் சென்னை மாகாணத்துக்குமான அந்த ஒப்பந்தம். அதனால் அதை மையப்படுத்தி 999 என்று படம் எடுத்திருந்தார். அந்த படம் திரையிட்டால் ஒரு மிகப்பெரிய பதட்டம் உருவாகும் என்கின்ற நிலைமையில் தான் அது ஓட விடக்கூடாதுன்னு தலைவர் அறிக்கை வெளியிட்டார். நாங்கள் எதிர்பார்த்து கொண்ட திரையரங்கு உரிமையாளர்லாம் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த அவர்கள் திரைப்படத்தை வெளியிட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் சோகன் ராய் வலிந்து இது பத்திரிகை மூலமாவது நான் திரையிட விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் பிரிவு திரையரங்கம் மிருகம்பாக்கத்தில் இருக்க அந்த தேட்டரில் ஒரு திரைப்படத்தை காட்சிப்படுத்தும் சொன்னபோது தலைவர் டெல்லியிலிருந்து சொல்கிறார், இது மாதிரி சோகன் ராய் அந்த படத்தை பத்திரிகையாளர் மூலமாக அது ப்ரிவியூ அந்த காட்சி நடத்தப்படுறாராம், அது ஓட விடக்கூடாது அப்படின்னார். அதே போல் தான் ஒரு குறைந்த எண்ணிக்கையில் தான் நாங்கள் உள்ளே சென்று அந்த திரையரங்கத்தை அடித்து உடைத்து அந்த திரைப்பட சுருளை கொண்டு ரோட்டில் போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் 142 அடிக்கு நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது
தமிழ்நாட்டில் இருவருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தப்பட்டது. ஒன்று, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு 5 மாவட்ட விவசாயிகள் சார்பில் பாராட்டு விழா நடத்தி தங்கவாள் கொடுத்தார்கள். அடுத்ததாக மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் நெடிய போராட்டத்தை நடத்தினார். விழிப்புணர்வு பிரச்சார பயணங்கள், உண்ணாநிலை போராட்டம், நடைபயணம், சட்ட போராட்டம் இப்படி நடத்தி அவருக்கும் பாராட்டு விழா நடத்தும் போது அங்கேயும் தலைவருக்கு வந்து தங்கவாள் பரிசை மதுரையில் கொடுக்கின்ற போது நாங்கள் போய் அவருக்கு வந்து எந்த திரைப்பட சுருள் நாங்கள் கொண்டு வந்து வச்சிருந்தோமோ அந்த டேம் 999 திரைப்பட சுருள், அந்த சுருளில் தான் தலைவருக்கு மாலை போட்டோம். அப்போ ஒரு வீரம் செறிந்த கலாநாயகனாக இருந்து போராடி அவர் சொன்னவற்றை அனைத்தையும் வெற்றி பெற செய்த காரணத்தினால் நான் சேனாதிபதி என்று தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்தார். ஆனால் தலைவர் வைகோவுடைய மகன் துரை வந்து இங்க எல்லாரும் சேனாதிபதி, எல்லாரும் தளபதி அப்படின்னு அவர் என்மேல் இருக்கிற அந்த எரிச்சல்ல அவர் அப்படி சொல்லிட்டு வர்றார். அந்த ஆர்ப்பாட்டத்திலோட மதுரையில் சொல்லும்போது சொன்னார், நீங்க எல்லாரும் தளபதி, எல்லாரும் சேனாதிபதி அப்படி எல்லாரும் தளபதி ஆம்பு, களத்திற்கான வீரர்கள் என்பது தனி. ஆக நீங்கள் சொன்னதற்கான அந்த சேனாதிபதிக்கான அந்த அடையாளம் என்பதை ஒரு சிலவற்றை தான் நான் சொல்லியிருக்கேன். இது போல நிறைய நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆயத்தம் ஆயிருக்கீங்க. இப்போ அதன் மூலமாக நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஜனநாயகம் என்பது மக்களுக்கானது. அந்த மக்களுக்கான அரசியல் கட்சிகள் என்பது நெறி பிறழாமல் பணியாற்றிட வேண்டும். அப்போ நெறி தவறுகின்ற போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவருடைய கடமை. மறுமலர்ச்சி திமுக அந்த ஜனநாயக விளிம்பிலிருந்து நழுவி செல்கிறது. உட்கட்சி ஜனநாயகம் இல்லை. நீங்க 94 நீங்க பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் என்ற அந்த ஒற்றை மனிதர் மட்டும்தான் அங்க நின்று இருப்பார். அவருக்கு பக்கத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அவைத்தலைவர், பொருளாளர், துணை பொதுச்செயலாளர், அதில் ஒரே ஒரு துணை பொதுச்செயலாளர் மட்டும்தான் 21 ஆண்டுகளாக உறுதியாக அவர் பின்னால் நின்று. மற்றவங்க எல்லாரும் வெளியேற்றப்பட்டாங்க. அதில் 2 பேர் இறந்திருக்காங்க. இதுதான் மறுமலர்ச்சி திமுகவுடைய நிலைமைகள். அப்போ இப்ப சமீபத்தில் துரையின் வருகையை கண்டித்து ஏறக்குறைய உயர்நிலை குழு உறுப்பினர்ல ஏற்கனவே ஒரு 12 பேர் விலகிறாங்க. அப்போ இந்த உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதையும் கடந்து கேள்விக்கு மாறாக கேட்கப்பட்ட கேள்வி என்பது வேறு, ஆனால் அவர் சொன்ன பதில் என்பது வேறு. உங்கள் தோளோடு தோள் நின்று பணியாற்றிய மல்லை சத்தியான்னு சொல்றார். அவ்வளவுதான் அந்த ஊடகத்தை கேள்விக்கு நெறியாளர். ஆனால் தலைவர் உடனே சொல்றாரு, என்ன தலைவர் பிரபாகரனுக்கு வந்து நிகராக மாத்தையா பணியாற்றவில்லையா, அவரே அவருக்கு துரோகம் செய்யலையா, அவர் கொலை செய்ய முயற்சிக்கலையா அப்படின்னு அவர் பேசுகின்ற போதுதான் இது வந்து எனக்கு கடுமையாக காயப்படுத்தியது. அங்க விடுதலை புலிகளுடைய அந்த கட்டமைப்பில் தவறு செய்தது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து மரண தண்டனை கொடுப்பாங்க. இப்போ மாத்தையாவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இங்கேயும் நான் துரோகின்னு தலைவர் சொல்லிட்டார். அது தீர்ப்பு. தண்டனை என்ன? அந்த தண்டனை நோக்கி அவர்கள் செல்லக்கூடும் அல்லது செல்லாமல் போகலாம். ஜனநாயக இயக்கத்தில் அதெல்லாம் செய்து விட முடியாது. இப்போ அவர் வந்து என்ன குற்றவாளி, துரோகின்னு சொல்லிட்டார். 32 ஆண்டு கால என்னுடைய அறம் சார்ந்த அரசியலில் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறேன். தலைவர் மூலமாக தான் அந்த போராட்டம் நடத்தியிருக்கேன். பல கட்டங்களில் அவரால் பங்கேற்க முடியாத போராட்டங்கள் நான் போய் பங்கேற்று 32 வழக்குகளை சந்தித்தவன் நான். கடைசியாக என்னுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் புதுப்பிக்க முடியாமல் 25 வழக்குகள் மாண்புமிகு முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற போது போராட்ட வழக்கு ரத்து செய்ததில் வந்து 5000 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும். அதில் 25 வழக்கு என்னுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. 7 வழக்கு மட்டும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. அதையும் ஒரு பெரிய நெடிய போராட்டம் நடத்தி அந்த வழக்குகள்லாம் ரத்து பண்ணி இப்போ அந்த பாஸ்போர்ட் எங்கிட்ட வந்துருது. இப்போ இது மாதிரி போராட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக நின்ற என்னை இவ்வளோ பெரிய பழியை சுமத்திட்டாரு, குற்றம் சாட்டிட்டாரு, தீர்ப்பு எழுதிட்டாரு. இப்போ தீர்ப்பு எழுதின பிறகு இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இதை எதிர்த்து மேல்முறையீடு தான், பெஞ்ச் நீதிமன்றத்துக்கு தான் போகணும், உச்ச நீதிமன்றத்துக்கு. இப்போ ஜனநாயகத்துடைய இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். அந்த மக்களிடம் நான் போய் கேட்க போறேன், நான் துரோகியா, தலைவர் வைகோ சொல்வது சரியா? இன்ன வரையிலும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இருந்தாலும் ஒரு அரசியலமைப்பில் என்னை இணைத்துக் கொண்ட காரணத்தினால், என்னை போராட்டக்காரனாக தலைவர் வைகோ அவர்கள் என்னை படித்திருக்கின்ற காரணத்தினால், என்னுடைய போராட்ட வடிவத்தின் மூலமாகவே அதை நான் நீதி கேட்க விரும்புகிறேன். எனவேதான் அகிம்சை வழியில் தேசபிதா மகாத்மா காந்தி காட்டிய அந்த அறவழியில் நான் என்னை வரித்துக் கொண்டு அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்த இருக்கிறேன். இதுதான் உண்மை. இப்போ நீங்க சொன்னது போல 32 ஆண்டுகால பொது வாழ்க்கை. அந்த பொது வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக்கிய அந்த அந்த டைமுக்கு பிறகு தான் நீங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இல்லையா? ஆமா, கடந்த 9ஆம் தேதி அவர் சொல்லிடுறாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதனுடைய அது அரசியலாகட்டும், அல்லது ஒரு நிர்வாகமாகட்டும், அல்லது எந்த விதமான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும், ஒரு மனிதனை இறுதிப்படுத்துவதற்கான ஒற்றை வார்த்தை துரோகி. அந்த துரோகி என்ற அந்த பழியை தான் என் மீது தலைவர் சுமத்தி இருக்கிறார். அது இதோட முடியட்டும்னு நினைக்கிறார். ஆனால் நான் விரும்புகின்ற வரையிலும் என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை யாராலும் முடித்து வைத்திட முடியாது. நானா விலகினா தான் உண்டு. இந்த பொது வாழ்க்கையை விரும்பியோ விரும்பாமல் நான் ஏற்றுக்கொண்டவன். நான் ஒரு விளையாட்டு வீரன். நான் 2 உணவகங்களை வைத்துக் கொண்டவன். நான் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் கட்ட வேண்டும் என்ற கனவுகளில் இருந்தவன். ஆனால் என்னுடைய பாதை அரசியல் திரும்பியது. இந்த அரசியலை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதிலிருந்து மக்களுக்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தளத்தில் மறுமலர்ச்சி திமுகவில் பணியாற்றி இருக்கிறேன். பல்வேறு பெரிய வாய்ப்புகள், இதை விட மறுமலர்ச்சி திமுகவை கடந்து பல்வேறு சிறந்த வாய்ப்புகள்லாம் கூட எனக்கு கிடைத்த போது கூட நான் அதை புறந்தள்ளிவிட்டு இவருக்காக இருந்தேன் என்று சொன்னால், அந்த அறம் சார்ந்த அரசியல், ஒரு நெறிப்பொருளாத அரசியல், ஒரு உண்மையான அரசியல் என்று நாட்டு மக்கள் நம்மை சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் என்கிட்ட அழுத்தமாக இருந்தது. பட்டம் பதவிகளுக்காக அல்ல. ஒரு பொது வாழ்க்கை என்பது தொண்டு செய்வது, தொழில் அல்லது. அந்த இன்றைக்கு தொழிலாக மாறி இருக்கலாம். ஆனால் நான் தொண்டு செய்வதற்காக இந்த அரசியலில் இருக்கிறேன். அந்த தொண்டுக்கு இன்றைக்கு கேள்விக்குறி வருகின்ற போதுதான் இதிலிருந்து நான் குற்றமற்றவன் என்பதை மக்கள் மன்றத்தில் நீதி கேட்பதற்காக தான் நான் உண்ணாவிரதம். தலைவர் வைகோ அவர்களை எதிர்த்தல்ல. ஏன்னா அவர் சொல்லிட்டார் தீர்ப்பை. இது எதிர்த்தல்ல. ஆனால் துரை வைகோ நாங்கள் கடந்து விட்டோம், நாங்க அவரை பற்றி நாங்க பேச விரும்பல. இல்ல, அது கூட சொல்ல, என்னை நான் தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பல. அந்த ஆதிக்க வர்க்க சிந்தனை அவருக்கு நாக்கள சனி. எழுதி வச்சுங்க. அது சொல்லக்கூடாது, நாங்கள் ஒரு பகுத்தறிவாளர்கள். ஆனால் கிராமத்தில் பழமை சொல் நாக்கள சனி அப்படின்னு. அந்த வார்த்தைகள் தான் உங்களை வீழ்த்தி கொண்டே வருகிறது என்பதை மறந்துடாதீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. துரை இன்னும் டங் ஸ்லிப் ஆகிட்டே வரார். நல்லது இல்லை. நீங்கள் பெரிய மிட்டா மிராசாக இருக்கலாம். ஆனால் இது ஜனநாயகம். கடை கோடி குடிமகன் கூட உன்னை எதிர்த்து கேள்வி கேட்பான். என்ன தரம் நாங்கள் என்ன அவ்வளோ தரம் தாழ்ந்திருக்கிறோம்? அது என்ன அந்த அன்டச்சபிலிட்டி பற்றி பேசுகிறீங்களா? அவன் நோக்கம் அதுதானுங்க. அப்போ தரம் தாழ்ந்தன்னா அது என்ன? நாங்கள் தரம் தாழ்ந்தவர்கள், எனவே அந்த தரம் தாழ்ந்தவர்கள்ட்ட நான் பேச விரும்பலன்னா அந்த அந்த சொற்றொடை நீ ஜனநாயகத்திற்கு தேவையில்லாத ஒரு நபர் என்பது மூலமாக தெரியுது. ஒரு ஜனநாயக கட்டமைப்பில் டெமோக்ரஸி மீன் டிஸ்கஷன் என்று சொல்வார்கள். ஜனநாயகம் என்று விவாதிப்பது. நீ விவாதிக்காமல் தப்பிச்செல்லாம் போயிட முடியாது. இப்போ அடுத்த கேள்வி கேட்கிறேன். நான் எந்த விதத்தை தரம் தாழ்ந்திருக்கேன் உன்னை நீ தரம் தாழ்த்துக் கொள்வதற்கு? உன்னை விட நான் எந்த விதத்தில் குறைவானோ அது சொல்லு. 10 மாதம் நீ உங்க தாய் வீட்டில் பிறந்த, நானும் 10 மாதம் என் தாய் வீட்டில் பிறந்திருக்கேன். நீ பெரிய கோடீஸ்வரர், நீ ஒரு பெரிய ஜமீன் பண்ணையா இருக்கலாம். ஆனால் நான் பண்ணை கூலி குடும்பத்திலாக இருக்கலாம். ஆனால் ஜனநாயக கட்டமைப்பில் ஒரு சாதாரண குடியானவன் கூட நீ பதில் சொல்லி ஆகணும். அதில் கடந்து போய்விட முடியாது. பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கறேன்னா மரியாதையாக பதில் சொல்லிட்டு போனோம். நான் தரம் தாழ்த்தி கொள்ளவில்லை, அவரை கடந்து நீ எப்படி கடந்து போயிடுவேன்னு? 32 ஆண்டு கால பொது வாழ்க்கை நீ பதில் சொல்லிட்டு போனோம். 28 ஆண்டு காலம் இடர் மிகுந்த லட்சிய பயணம், எதிர்கட்சியில் வரிசையில் நின்றது மறுமலர்ச்சி திமுக. இந்த 4.5 ஆண்டுகள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம். இது சேஃப் ஜோனு. ஆனால் அங்க அப்படி கிடையாது. 28 ஆண்டுகள் போராட்டம், காற்றாடுகள், நெருப்பாறு, காவல் நிலையம், ஒரு நாள் மண்டபத்தில் அடிச்சு வைப்பாங்க, நீதிமன்றம், இப்படி அலைகழிக்கப்பட்டவங்க நாங்க. உன்ன மாதிரி சேஃப் ஜோன்ல இருந்துட்டு இப்போ நீங்க இப்போ எம்பியிலேருந்து ஒரு வேளை நீங்க பின்வாங்கினா நீங்க சொல்லிட்டு வரீங்க நான் கனடா போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ட்டு நீங்க கனடாவுக்கு போயிடுவீங்க. ஆனால் இந்த ஜனநாயகத்தை நாங்க கடைசி வரையிலும் நிற்போம். பதில் சொல்லுங்க. நீங்க கனடாவுக்கு போனாலும் உங்களை விட மாட்டோம். பதில் சொல்லி தான் ஆகணும். நீ அங்க கனடாவில் பெரிய கோடீஸ்வரலா இருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்துடைய விளிம்புகள் என்ன? பதில் சொல்லி தான் ஆகணும். அடுத்த கட்சி இல்ல அடுத்த கட்டம் என்ன அரசியல் அப்படின்றத தாண்டி இதுல விடாப்பிடியாக இருக்க காரணம் என்ன? பதில் சொல்லியே ஆகணும். இது உரிமை. அதுதான் ஜனநாயகத்துடைய உரிமை. ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்னு சொல்லுவாங்கள்ல, அடிப்படை உரிமை. நான் இந்த இயக்கத்தில் ரத்தம் சதவீதமாக உழைத்திருக்கிறேன். என்னுடைய வேர்வையை பாசனமாக்கி இருக்கிறேன். காலையில் 6 மணிக்கு கிளம்புனா
இரவு நடுநிசி கடந்து 12 மணி தான் மாமல்லபுரத்துக்கு வருவேன். ஆண்டுக்கு 50,000 கிலோமீட்டர் என்னுடைய வாகனத்தில் நான் பயணம் செய்திருக்கிறேன். என்னுடைய முதலீடு நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் நீங்க ஒன்றும் சம்பளம் கொடுக்கல. நான் உங்ககிட்ட எதுவும் கையூட்டு வாங்கல. நான் இந்த வேலை செஞ்சு கொடுங்க, அந்த செயலை வாங்கி கொடுங்க, யார்கிட்டையும் பணம் வாங்கி ஏமாத்துறாள் நாங்கள் கிடையாது. என்னால் முடிந்தால் செஞ்சு கொடுப்போம். இல்லையா என்னால் முடியாதுன்னு நான் கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சிடுவேன். கல்லூரியா, பள்ளிக்கூடமா, மருத்துவமனையா, காவல் நிலையமா, நம்மளால் சொன்னால் நியாயமாக இருந்தால் செய்யுங்க அப்படின்வோம். அப்படி யாருக்கிட்டையும் நாங்கள் கைவிட்டு வாங்கவர்கள் அல்ல. அப்போது இந்த அறம் சார்ந்த அரசியலில் நாங்கள் இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கிறோம். இது மாதிரி ஒரு கேள்விக்குறி ஆக்கும்போது அவங்க சொல்கிறாங்கள பொத்திக்கின்னு மூடிக்கின்னு போகணும் அப்படின்றாங்க. மூடிக்கின்லாம் போக மாட்டோம். ஜனநாயகம் அது. நீ அந்த சர்வதிகாரம் ஐ ஆம் த ஸ்டேட் ஆல் தி ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்னு சொன்னார் ஹிட்லரு. அவங்ககிட்ட ஒன்றா பொத்திக்கின்னு போகலாம். நாங்கள் நீ நீ பெரிய நீ ஹிட்லராக இருந்தால் கூட நான் உன்னை விட மாட்டேன், கேள்வி கேட்போம். இன்னும் வழக்கு தொடுக்குறாங்க. இப்போ பல மாவட்டங்களில் நீங்கள் பேசுகிற கருத்துக்களுக்கு எதிராக பல இடங்களில் வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு, கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது அதனுடைய உச்சபட்சமாக இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்திலே வழக்கறிஞர்கள் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் மீது மட்டுமல்ல, வல்லம் பஷீர்லேருந்து நாஞ்சில் சம்பத், திருப்பூர் துரைசாமி மற்ற அல்லவர்கள் மீதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இது எப்படி நீங்கள் டீல் பண்ண போறீங்க? அதில் என்ன சார்னா, தலைவர் வைகோவுக்கான ஒரு உயர்ந்தபட்ச ஒரு சிறப்புகளில் ஒன்று நான் பார்ப்பது, அந்த பேச்சுரிமைக்கு காப்புரிமை பெற்று தந்தவர் நாங்கள் பேசுவோம். சம்பத்தன்னு சொல்லுவார், கருத்துரிமைக்கு காப்புரிமை பெற்று தந்தவன் என் தலைவன் அப்படின்வார். ஏன்னு கேட்டால், பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட போது விடுதலை புலிகளை ஆதரித்தது தவறுன்னு சொல்லி தான் இவங்க கைது பண்ணாங்க. அது அது சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவரே பல மேடைகளில் பேசியிருக்கார், பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். வால்டரை ரெஃபர் பண்ணுவார், ரூசோவை ரெஃபர் பண்ணுவார். நீ சொல்லுகின்ற கருத்தில் என் உடன்பாடு இல்லாவிட்டாலும் உன் கருத்துக்காக நான் இறுதி வரை போராடுவேன்னு சொல்லி அந்த ஜனநாயக விழுமியங்களை பேசியவர் தலைவர் வைகோ. உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுறாங்க, சாதிய மோதலை தூண்டுறாங்க. அதுல என்னன்னா, நீ சொல்லுகின்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டலாம், அதுதான் ரூசோவும் வால்டரும் சொன்னது. இதை தான் இவர் நீ சொல்லுகின்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் உன் உரிமைக்காக நான் போராடுவேன்னு சொன்னது நீங்க பேசுனீங்கல்ல, அவங்க சொன்ன கருத்துல உண்மை என்ன இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுங்க. சரி, நாஞ்சில் சம்பத், வல்லம் பஷீர், ஐயா திருப்பூர் துரைசாமி, கே.எஸ். ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் கே.எஸ். ராதா, இவங்க மறுமலர்ச்சி திமுக இப்போ இல்லை. இன்னைக்கு வரையிலும் இந்த நிமிடம் வரலும் நான் மல்லை சத்யா மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் மீது ஒரு கட்சியின் வழக்கறிஞர் அனுப்பிரி வழக்கு தொடுக்குன்னா அது என்ன? இது எந்த அரசியல்? எந்த அரசியல் கட்சி இது போல் நடந்திருக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல, உலக வரலாற்றில் எடுத்துங்க. ஒரு தவறான பிரசிடென்சி உருவாக்குறீங்களே. நான் இன்னைக்கு வர இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சார், என் மேலே போய் டிஜிபி ஆஃபீஸில் வழக்கு கொடுத்துருக்கீங்களே. நானா இந்த இதுக்கு காரணம்? முதல் தலைவர் பேசுறாரு 9ஆம் தேதி, 10ஆம் தேதி மீண்டும் தலைவர் பேசுறாரு, 12ஆம் தேதி முதன்மை செயலாளர், அவர் பெரிய எம்பியா இருக்கலாம், அவர் என்னை குறித்து தரம் தாழ்ந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் நான் மௌனம் கலைக்கிறேன். அதுக்கப்புறமும் தாயகத்தில் எடுத்து போய் 2 பேரை உட்கார வச்சு நான் ஏதோ சமூக விரோத செயல் எதை துரை சொல்ல முடியலையோ அதை இன்னொருத்தர் மூலமா சொல்ல வைப்பது. அத்தனை பேரும் பேசுனதும் வீடியோ இருக்குல்ல, எடுத்து போய் கொடுப்போம், வாங்க நீதிமன்றத்துக்கு வாங்க, நீதிமன்றத்தில் எதிர்கொள்வோம். எந்த அரசியல் கட்சி இந்த மாதிரி நடந்திருக்கா சார்? ஒரு கட்சியில இன்ன வரையில நான் துணை பொதுச் செயலாளர் இருந்து கொண்டிருக்கிறேன். என் அளவுக்கு பணியாற்று இருக்கலாம், ஆனால் உறுதியாக நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். ஆனா என் மேல போய் நீங்க வழக்கு தொடுக்கிறீங்களே, நாட்டு மக்கள் நீக்க சொல்லி தீர்மானம் போட சொன்னாங்க கட்சியினர், ஆனால் நான் மௌனமாக இருக்கிறேன் அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்றாருல. மௌனத்தின் காரணம் என்ன? மௌனம் சொல்லுகின்ற பதில் என்ன சொல்லணும் இல்ல? என் மீது நடவடிக்கைன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க முதல்ல ப்ரூவ் பண்ணல சார். எந்த தவறும் கிடையாது, நீங்க எதையும் என் மேல சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று ஒரு வதந்தியை பரப்பிட்டு, அவதூறு பரப்பிக்கிட்டு, இவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி நீங்க பேசியிருக்கீங்கல்ல. நான் பேசுவதற்கான காரணம், நீங்க பேசுவதற்கு நான் பதில் சொல்றேன். நீங்க பேசலாம் கவனம் இருப்பேன். ஆனால் நீங்க என்னை நீக்கணும்னு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு அரசியல் நெருக்கடி கொடுக்குறீங்க, இழிச்சொல் பழிச்சொல் சொல்லி உங்க ஆட்களை விட்டு பேச விடுறீங்க. நீங்க 100 பேர் வந்தாலும் நான் தனியா நிற்பேன். நான் இந்த 32 ஆண்டுகள்ல நான் ஒரு போராட்டக்காரனாவே தமிழ்நாட்டு வீதியில சந்திச்சிருக்கிறவன், பார்த்துருக்காங்க மக்கள். அதில் நீ 100 பேர் வந்தாலும் நான் ஒற்றையால நிற்பேன், வாங்க சந்திப்போம். நீங்க தியாகம் செய்திருக்கிறீங்க, நீங்க பணியாற்றி இருக்கீங்க 32 ஆண்டு காலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் மறுபுறம் இப்போ மதிமுக பலருமே அது
அர்ஜுன் ராஜ் அவர்களா இருக்கட்டும், இல்ல இன்னொருத்தர் செந்தில் எதிர்ப்பு. செந்தில் அதிபன் அவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவருக்காக வைகோவினுடைய குடும்பம் தான் அதிகமாக தியாகம் செய்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அப்ப அத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் வந்து இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்தவர். அவங்களாம் அந்த ஏசி அறையில் இருந்து பணியாற்றி கொடுங்க. அவங்களாம் அந்த என்னது இந்த கேபின் அரசியல்னு பண்ணுவாங்க. அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட கேட்டால் கூட அவங்கெல்லாம் ஒரு பெரிய பூஷ்வாக்கள் மாதிரி இருப்பாங்க. அந்த பெரிய எஜமானர்கள் மாதிரி வர்றவங்க அவங்க. செந்தில் எதிர்ப்பு போய் கேளுங்க. அந்த அந்த நெய்வேலியில் தலைவர் வந்து அந்த நெய்வேலி நிலக்கரி தனியார் மாயக்கூடாதுன்னு போராடி வெற்றி பெற்று கொடுத்துருக்கிறாரு. அதற்கு மேலும் போராட்டம் நடத்துகிறாங்க அங்கே நெய்வேலி தொழிலாளர் உரிமைகளுக்காக. இன்னைக்கு பொருளாளருக்கு அன்னைக்கா சார் நீங்கள் வந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்கல? எல்லாம் நாங்களாம் போய் போராடி கைது ஆகி அந்த மண்டபத்தில் அடைச்சிருக்காங்க. காவல்துறைக்கும் தோழர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வழக்கு தொடுக்கப்படுகிறது. நீங்கள் போய் ஏசியரில் உட்காந்துருந்தீங்கள, அன்னைக்கு எங்கே போனீங்க? ஆக ஒரு இது இவங்களாம் வந்து அந்த ஒரு 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 ஏசியரில் உட்காந்து அரசியல் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து 32 ஆண்டுகள் நான் சொன்னேன் இல்லையா, களத்தில் நின்று போராடியவங்க, நெடிய போராட்டங்கள் நடத்துங்க. அதுக்கு மேலே அந்த நெய்வேலி போராட்டத்தில் மதிமுக பங்கேற்கக்கூடாது, மற்ற அரசியல் கட்சி நடத்துகிற போராட்டத்தில் மதிமுக பங்கேற்கக்கூடாது என்று சொன்னவர் வந்து செந்தில் எதிர்ப்பு. ஏன்னா அவர் அங்கே வந்து அதிகாரியாக பணியாற்றுறாரு. அப்படின்னா இவர் கேள்விக்குறியாக்கப்படுவார் என்பதற்காக அவர் சொல்லிட்டு வந்தவர். ஆக இவங்க 2 பேருமே இன்னைக்கு நான் தலைவருக்கு சொல்வது அதுதான். உங்கள் மூலமாக செந்தில் அல்லது கட்சிக்காரங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இன்றைக்கு மறுமலை திமுக ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமைக்கு இந்த நிலைமைக்கான காரணங்களில் 70% செந்தில் எதிர்ப்பு தான் காரணம். தமிழ்நாட்டு மக்கள் கட்சிக்காரங்க சொல்றாங்க. போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக ஒரு நெறி பிழந்து செய்கிற அரசியல் வந்து செந்தில் எதிர்ப்பும் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜும் தொடர்ந்து என் மேல ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டே வரவங்க. இல்ல மதிமுக உங்களுக்கு என்ன செய்யலன்னு கேட்குறாங்க. எல்லாமே செய்திருக்கோம். அதான் சார், இந்த வீடு கட்டி கொடுத்தது மதிமுக தான், இந்த சட்டை வாங்கி கொடுத்தது அவங்க தான், இந்த வாட்ச் வாங்கி கொடுத்தது அவங்க தான், நான் சாப்பிட்டேங்கிற சோறு அவங்க. நான் அவங்க மாசம் மூலமாக போட்டாங்க எங்களுக்கு சார். எங்கள் கை காலை உழைச்சி நாங்கள் வந்திருக்கோம் சார். இங்கே இல்லைன்னா இதோட நாங்கள் இன்னும் பெரிய ஆளாக இருந்திருப்போம் சார். அவங்க சொல்கிறது எது? அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம், தோத்துட்டார். நான் மட்டுமா தோத்தேன்? 96 போட்டியிட்ட வைகோ உட்பட நாவரிலும் தோத்தோம். விளாத்தி குளத்தில் ஏன் தலைவர் தோத்தாரு? அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல், அப்புறம் 2001 மீண்டும் சட்டமன்ற தேர்தல், தனியாக நிற்கிறோம். இப்போ தோல்வி நிச்சயம் சொல்லும் போது தான் சார் நாங்கள் போய் நிற்கிறோம். மரணம் நிச்சயம் போது எதிர்கொள்றோம் தான் வீரனாக இருக்க முடியும். பாதுகாப்பான 4 அமைச்சர்கள் திருச்சியில் இருக்காங்க, ஒரு எம்பி இருக்கிறாரு, மொத்த சட்டமன்றம், அந்த மாநகராட்சி உள்ளாட்சி எல்லாம் நம்மகிட்ட இருக்கு, ஜெயிச்செல்லாம் போய் நிற்கிறவங்க நாங்கள் கிடையாது. நீ பெரிய மக்கள் செல்வாக்கு வந்தவர்னா விருதுநகரில் நின்று இருக்கணும், எவ்வளோ பெரிய வீரன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அங்கேயா சார் விட்டு ஓடியாரீங்க? அப்போ பாதுகாப்பான நீங்கள் போறீங்க. நாங்கள் அப்படி இல்லை, மரணம் நிச்சயம் சொல்லி களத்தில் போய் நின்றுவோங்க. 2006 நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி 2011 தேர்தல் போட்டியிடுதலும் விலகிறோம். 2016 மீண்டும் மக்கள் நல கூட்டணி, நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு, நான் கேப்டனோட பிரச்சாரத்துக்கு போகலாம் அப்படின்னா வந்துடுறேன் அப்படின்னு. 2021 நான் விரும்பினேன், ஒருவேளை சட்டமன்றத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் சட்டமன்றத்தில் நல்லா பணியாற்றலாமேன்னு நினைச்சேன். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே எனக்கு மட்டுமே அந்த உரிமை கொடுக்கப்படல. ஆனால் நிறைய பேர் நீங்கள் கொடுத்தீங்க, அவங்களாம் அவங்க கூட இருந்தாங்களா? கொடுத்தீங்கன்னா எதுவும் பணங்கணெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சட்டமன்றத்தில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை பேர் உங்க கூட இருக்காங்க? அது சொல்லுங்க. நாங்கள் இருக்கிறோம்ல, நாங்கள் விசுவாசத்தை காட்டுறோம்ல, நாங்கள் நன்றி அறிதலோடு இருக்கிறோம்ல. நாளைக்கு நீங்கள் ஓடிடுவீங்க, நாங்கள் ஓட மாட்டோம். நீங்கள் எங்களை விலைக்கு வச்சாலும் அந்த தலைவனுக்கு ஏதாவது ஒன்றா, நான் அந்த தலைவன் பார்த்து நாங்கள் பல விமர்சனங்களை நீங்கள் பல பேட்டிகளை முன் வச்சிருக்கீங்களே. இப்போ குறிப்பாக வந்து கணேசமூர்த்தி அவர்கள் மீது அவரை பற்றி நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த கணேசமூர்த்தி அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் அப்படின்னு வந்து ஏன் வந்து கேட்கல அப்படின்னு நீங்க தலைவரை பார்த்து கேட்குறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா சார், இந்திய அரசாங்கம் வந்து தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இழந்திருக்கிறார், தற்கொலை செய்திருக்கிறார். எதற்காக இறந்தார்னு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும் சார். இது உண்மையான ஜனநாயகம் சார். அவர் என்ன சாதாரண மனிதரா? ஒரு சாதாரண மனிதன் தற்கொலை பண்ணிக்கிட்டானே, அவன் தற்கொலைக்கான என்ன காரணம் சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வழக்கு தொடுத்து அதுக்கான புலன் விசாரணை நடைபெறுகிறது இல்லை. இவர் இறந்தவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், நெறி சார்ந்த அரசியல் செய்து வந்தவர், மாவட்ட செயலாளராக இருந்தார், கட்சியோட பொருளாளராக இருந்தார்.
எம்பியாக இருந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலைக்கான காரணம் என்ன? அந்த தற்கொலையை தூண்டி விட்டவர்கள் யார்? இது இந்திய அரசாங்கம் விசாரிச்சிருக்கணும். இந்திய அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களை விட்டுருங்க, ஆனால் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்கார், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தற்கொலைக்கான காரணம் என்னன்னு இந்திய அரசாங்கம் புலன் விசாரணை பண்ணியிருக்கணும். புலன் விசாரணை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு யார் காரணம், யார் அந்த மரணத்துக்கான அந்த தூண்டுதலை செய்தவர்கள் என்பது சாதாரண சும்மா டீ குடிக்கிறவங்க குடிச்சிட்டு போறதா சார்? இல்ல 2021லயே நீங்க இதை கேட்டிருக்கலாம் இல்லையா? கட்சியில இருந்தபோதே கேட்டிருக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் அது கேள்விக்குள்ளாக்கப்படுறது ஏன்? இல்ல, இன்னும் இப்பதான் 1 வருஷம் ஆச்சு அவரோட மரணம் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தல் தான் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற போது ஒரு கொந்தளிப்பான மனப்போராட்டங்கள், தேர்தல் திருவிழா போது எல்லாம் அதை மறந்துட்டு எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்திய பாராளுமன்றம் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இறந்திருக்கிறாரு, தன்னுடைய உறுப்பினர் இறப்புக்கான காரணம் என்னன்னு ஏன் புலன் விசாரணை பண்ணியிருக்கணும். ஒரு ஒரு ஜனநாயக பூர்வமான பாராளுமன்றமாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனி குழு போட்டு அது விசாரணை செஞ்சிருக்கணும். சிபிஐ விசாரணை வைக்கிறீங்கல்ல, ஏன் அதுக்கு வைக்கல? அவர் மரணத்துக்கு நெருக்கடி கொடுத்தது யாரு? எனக்கு தெரியும். அவர் அத்தனை மனவேதனையோடு இருந்தார், எவ்வளவு கண்ணீர் விட்டார்னு எங்களுக்கு தெரியும், கூட இருந்த எல்லாருக்குமே தெரியும். ஆக அதை தான் நான் சொல்றேன். ஒரு இறப்புக்கான ஒரு சாதாரண கடந்து இதுனா காதல் தோல்வியா சார்? இது இல்ல வேற ஏதாவது சொத்து தகராறா சார்? ஒன்றும் இல்லை சார், இது அரசியல் இந்த காரணம். ஆனால் மதிமுகவில் சிலர் வந்து அவருடைய மரணத்தை கொச்சப்படுத்தணும்னு நினைச்சாங்க, அது சம்பந்தமா நகர்த்தினாங்க. ஆனால் அப்படி செய்தாங்கன்னா அவர்களை விட ஒரு மோசமான மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவர் மேல அவ்வளவு பெரிய நெருக்கடி கொண்டு வந்தாங்க. அவருடைய மரணத்திற்கு காரணம் அவருக்கு எம்பி பதவி திரும்பியும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றதான் ஒரே காரணமா இருக்க முடியும். அவர் விரும்பினார். நான் மதுரை மாநாடு முடிச்சுட்டு வரும்போது தலைவர்கிட்ட சொல்றாரு, நான் ஈரோட்டில் மீண்டும் நிற்க போறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி பார்க்கலாம்னு சொல்றாரு. திமுக அதுக்கான கூட்டணியில் இருந்ததாக கூட சொல்றாங்க, அவர் கொடுக்கலாம் அப்படி. ஏன்னா ஒரு சீனியர் கொடுக்கலாம் அப்படின்றதுல இருந்திருப்பாங்க. அவர் இன்னும் ஒரு 5 ஆண்டு இருந்துட்டு போகணும்னு நினைச்சிருந்திருப்பார். அதையும் கடந்து கட்சியில வந்து ஒரு நெருக்கடிகள். அவர் வந்து கட்சியுடைய பொருளாளர் இருந்தவர். அவர் எட்டு வந்து கீழே உட்கார வைப்பாங்க, நாங்களாம் மேலே உட்காந்துருப்போம், அவர் கீழே உட்கார வைப்பாங்க இருக்கை போட்டு. ஒரு சீனியர்ல சார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்ல சார், அவர் ஏன் சார் பெண்ணா நம்ம கூட ஒரு சேர் போட்டு உட்கார வச்சா என்ன தப்பாயிடுமா? அது ஏன் உட்கார வைக்கல? அதை அவங்க தான் பதில் சொல்லணும், ஏன் உட்கார வைக்கலன்னு. ஒரு எம்பி சார், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், கட்சியோட அந்த பேரன்பாடியில் அந்த அஃபிஷியல் பேரரில் அவர் ஒருத்தராக இருந்தவர். இன்னைக்கு திமுகவில் நின்று போட்டிட்டாருன்றதுக்காக அவரை நீங்கள் வந்து கீழே உட்கார வைக்கூடாதுல்ல? அப்போ இங்கே உங்களுடைய பார்ஷுவாலிட்டி வருதில்ல? அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. நான் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கவலைப்பட்டார். அதையும் கடந்து அவருடைய மகனுக்கு வந்து ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி இணையதள ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. நீ கொடுங்க சார், ஆனால் தந்தை இந்த கட்சியோட சார்ட்டர்ட் மெம்பர், அவர்கிட்ட சொல்லணுமா இல்லையா? சங்கொலி பார்த்து தான் அவரே தெரிஞ்சுக்கிறார் எவ்வளோ வேதனைப்பட்டாரு. அப்போது என் குடும்பத்திலேயே அவங்க ஊடுருவுறாங்க, என் குடும்பத்திலேயே பிரச்சனை உருவாக்குறாங்க என்ற வேதனை அவருக்கு இருந்தது. போய் கேட்பாருங்க ஈரோட்டில். இன்னைக்கு ஒருவேளை பலர் வந்து மௌனத்தை கலையாமல் இருக்கலாம். ஆனால் அப்போது அவருடைய மரணம் குறித்து வந்த அந்த குறுந்தகவல் செய்திகள்லாம் படித்து பாருங்க, யார் குற்றவாளின்னு சொல்லி தெளிவாக தெரியும். இப்போ மக்கள் நல கூட்டணியின் போது வந்து எனக்கு வைகோ அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணல, கேப்டன் வந்தாரு, அன்புமணி அவர்கள் வந்தாரு, ஆனால் வந்து வைகோ அவர்கள் வரல, என்னுடைய சின்னத்தையே மாற்றி கூட பிரச்சாரத்திலும் போது சொன்னாரு அப்படின்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ பல இடங்கள்ல மக்கள் நல கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதி வாங்கினாங்க. தலைவர் வைகோ அவர்கள், சகோதரர் ஜோயல், அழகு சுந்தரம், அண்ணன் கணேசமூர்த்தி, டாக்டர் மாசிலாமணி, நான் 7 தொகுதி வாங்குறாங்க. அதில் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஈரோடு தொகுதியிலும் அவர் போய் பிரச்சாரம் பண்ணல. ஒரு எம்பி தொகுதியில் கட்சி சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்போது காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரே பக்கத்து தொகுதி, ஒட்டுன தொகுதி, அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்து 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அங்கே மதிமுக பிரச்சாரம் பண்ணிக்கலாம் பம்பரத்துக்கு. ஆனால் எனக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ண வரல நாடாளுமன்றத்தில். எனக்காக புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் வந்து
காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தியதோடு மட்டுமில்லாமல் மருத்துவருடைய எச்சரிக்கை மீறி எனக்காக அந்த காஞ்சிபுரத்தின் வீதிகளில் வந்து நின்றுகிட்டே பிரச்சாரம் ஓட்டு கேட்டு வந்தார். ஏன்னா கண்ணில் காற்று படக்கூட வேகமாக போகின்ற போது அப்படின்னு. அப்போ அந்த அந்த பாதுகாப்பு கூட அவர் கருதாமல் ஒரு சாதாரண என்ன எப்படியா ஜெயிச்சா போதும், நீங்களா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி விரும்பினவர் கேப்டன். அதே மாதிரி தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணார். மதிமுக எனக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கணுமா இல்லையா சார்? ஒரு கட்சியோட தலைவர் பக்கத்து தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்றீங்க, ஏன் சார் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தில் போட்டியிட எனக்கு ஏன் பிரச்சாரம் பண்ண வரல? பம்பரம் சின்னத்தில் போட்டியிட கணேசமூர்த்திக்கு நீங்க ஏன் பிரச்சாரம் பண்ண வரல? இது கேள்வி. இப்போ இது கேள்வி இப்பதான் நான் கேட்டாகணும், பதில் சொல்லணும். அவங்க ஏன் பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்ட்டு. இல்ல இவ்ளோ மனக்குமுறல்கள், வேதனைகளோட கட்சியில ஏன் இவ்ளோ ஆண்டு காலம் பயணம் பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, ஒரு அரசியல் கட்சியில் நம்ம இருக்கோம். நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்காது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு பிரச்சாரம் பண்ணல, அதால நான் தோத்துட்டேன். அவர் பிரச்சாரம் பண்ண இடத்துல அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுவும் இல்லை. 2 இடத்துல தான் ஜெயிச்சுது அப்போ. அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணனும் அன்புமணி மட்டும் தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த தேர்தலில். மற்ற எல்லாருமே தோல்வி தழுவணும், தலைவர் உட்பட்ட தோல்வி தழுவணும். அப்போ அந்த நேரத்தில் அது ரைட்டு, ஒரு தலைவருடைய நலன்கள் எப்படி. ஆனால் இப்போ வருகின்ற போது இது நாங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வரவில்லை? ஏன் ஈரோட்டில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வரல? ஆனால் ஈரோடும் காஞ்சியும் உங்களுக்கு வலதும் இடதுமாக எப்பொழுதுமே அரணாக நாங்கள் ஓடிட்டு வந்தோமே, எங்களையா நீங்க புறக்கணிச்சிங்க தலைவர் தான் இப்போதான் கேட்குறோம். ஒரே கல்ல 2 மாங்கா அடிச்சிட்டாரு தலைவர். விஜயகாந்தையும் அப்புறப்படுத்தியாச்சு, திமுகவும் ஆட்சிக்கு வரவிடாம பண்ணியாச்சு. ராஜதந்திர ஒரு நடவடிக்கையாகத்தான் தலைவருடைய நடவடிக்கை இருந்திருக்கு அப்படின்னு கட்சியினர் கொண்டாடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு, நீங்க அதை விமர்சனம் பண்றீங்க இப்போ. அது அப்பயே அதெல்லாம் ஒரு தவறுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்ததா அப்படின்ற கேள்வி. இல்லை, நான் பல நேரத்தில் எல்லார்கிட்டையும் அதை சொல்லி வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா 2016 மக்கள் நல கூட்டணி 6 கட்சி தலைவர்கள் போட்டிடுறாங்க. அதில் கேப்டன் விஜயகாந்த், தலைவர் வைகோ, அண்ணன் திருமாவளவன், அப்போ ஜி ராமகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயா முத்தரசன், தோழர் முத்தரசன், அண்ணன் ஜி கே வாசன், ஒரு அரசு சார்ந்த அரசியல் தலைவர்கள் மாற்றல ஒரு புனிதமான நோக்கம். எல்லாரும் போட்டிடணும், கேப்டன் போட்டிடுறாரு. இப்போ இந்த யுத்த காலத்துக்கு தலைமை தாங்குறவங்க எல்லாருமே போட்டு களத்தில் நிற்கணும். ஆனால் கோயில்பட்டியில் சண்டை போட்டு கம்யூனிஸ்டுகள் அங்கே கேட்குறாங்க அந்த தொகுதி தங்களுக்கு போகணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கொஞ்சம் வலுவாக இருக்கிற பகுதி. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அந்த தொகுதி கேட்டபோது கூட கோயில்பட்டி தனக்கு வேணும்னு சொல்லி அதுக்குள்ள இன்னொரு காரணங்க தான். நான் இப்போ சொல்ல விரும்பல, ஆனால் அது காலம் வரும் சொல்கிறேன். அதுக்குள்ள ஒரு காரணங்கள், அதுக்குள்ள ஒரு அஜெண்டா இருக்கும். ஆனால் அந்த தொகுதியை கேட்டு பெற்ற தலைவர் வைகோ அவர்கள் கடைசி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகிறார். நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி நான் விலகி ஓடுறேன். அப்போ நீங்க என்ன வந்து போட்டியில் எடுத்து நிறுத்துறீங்க. கோயில்பட்டியில உங்களுக்கு மதிமுக போட்டியிட்ட வேட்பாளர்கள்ல கோயில்பட்டி முதலிடம், 2வது இடத்துல 300-400 ஓட்டுல நான் 2 இடத்துல 25,000 வாக்குகளை கடந்த இடத்துல நான் நிற்கிறேன். செல்வாக்கு இல்லைன்னு சொல்றாருல முதன்மை செயலாளர் துரை, அதுக்காக சொல்ல வரேன். அப்போ தோல்வி, எல்லாருமே தோல்வி தரோம். டெபாசிட் வாங்கல சார். புரட்சி கலைஞர் கேப்டன் வந்து எவ்வளோ பெரிய 1000 இருந்தாலும் ஒரு திரை நட்சத்திரம். ஒரு அரசியல் கட்சி நடத்தி முதல் சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றார். 2வது சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. 3வது தேர்தலில் அவர் வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு நிலைமைகள் வரும்போது அவர் எதுவுமே டெபாசிட் கூட வாங்க முடியாமல் மக்கள் நல கூட்டணியில் தள்ளப்பட்டார். அப்போ நடந்த கூட்டத்தில் ஒரே சொல்லுவாங்க, கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்க, மாட்டுக்கு நோவு காக்கைக்கு கொண்டாட்டம் அப்படின்வாங்க. மாடு உழைச்சி அது அந்த கழுத்தெல்லாம் அந்த நுகத்தடி சுமந்து அதில் புண்ணு இருக்கும். வேகமாக ஓட முடியலன்றதுக்காக அந்த பின்னால் தார் குச்சி குத்துவாங்க ஊசியில் பணியாட்டுறது. அங்கெல்லாம் புண்ணாய் காஞ்சி அந்த பக்கு இருக்கும். அந்த பக்கு எடுக்கிறதுக்கு வந்து காக்கா வந்து அதை குத்தி சாப்பிடும். அது ஓய்வு இருக்கும்போது கழுத்தையும் அதுக்கும் அது துடிக்கும் அந்த மாடு. அப்போது மாட்டுக்கு நோவு காக்கைக்கு கொண்டாட்டம். அதுபோல் எங்களுடைய கை காசெல்லாம் செலவு செய்து தோல்வியை தழுது அவமானத்தோடு நாங்கள் தாயத்துக்கு போகிறோம். எங்களை அரவணைச்சிருக்கணும், ஆற்றுப்படுத்தியிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் சொன்னீங்களே ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படின்ட்டு அந்த வெற்றி விழாவாக கொண்டாடினாங்க. தலைவர் வந்து ஒரு பெரிய ஜனநாயகம் கூட ஒரு சாணக்கியர், அரசியல் ராஜதந்திரி அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன காரணம்னா
விஜயகாந்த் மறுமலர்ச்சி திமுக உருவாக்க போது இருந்த கொஞ்சம் ஆதரவு சக்திகள் கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கின தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல கொஞ்சம் பேர் விலகி போயிடுறாங்க. எல்லாருமே திராவிட இயக்கங்களுடைய பின்புலத்துல தான் நீங்க அரசியலுக்குள்ள வரீங்க. ஆனால் இது சாதி கண்ணோட்டமால இருக்கு. இல்ல நான் அது நான் இன்னும் அது சொல்லவே இல்லை. இல்ல அது நான் அது 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 நீங்க சொல்கிற போது அது அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா நான் இருக்கு. எந்த வைகோவை இடத்துலயும் ஓரங்கற்று நான் எந்த இடத்துலயும் நான் அதை சொல்ல மாட்டேன். ஆனால் அது ஒரு மதிமுகவில் இருந்த அந்த கொஞ்சம் ஆதரவு சக்திகள், நான் ஆதரவு சக்தின்னு தான் சொல்றேன், அவர்கள் வந்து கேப்டன் கூட போறாங்க. அது யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அது நான் அதுக்குள்ள நான் விரிவா போக மாட்டேன், எப்பவுமே போக மாட்டேன். அப்போ அப்படி போறாங்க. அப்போ மதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுது, அது பேசப்படுது, கவலைப்படுறாங்க. அப்போ விஜயகாந்த் இருக்கின்ற வரையிலும் மதிமுகவுக்கான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வராதுன்ற முடிவு. அடுத்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடுல இருந்த காலகட்டம் அது. அப்போ ஒரே கல், விஜயகாந்தும் வீழ்த்தப்பட்டார், திமுகவும் ஆட்சிக்கு வரல. இது ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு அது ஒரு பெரிய ராஜேந்திரன் கூட பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது, புலங்காங்கிதம் அடைந்த கட்டது. ஆனால் அந்த நோவில் துடித்தவர்கள் நாங்க, வலியில துடித்தவர்கள் நாங்க. நான் மட்டும் இல்ல, போட்டியிட்டு அத்தனை பேரும் கடன் வாங்கினவங்களாம் இருக்காங்க. நான் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுதும் அந்த நிலைமை இருந்தது. அப்போ ஒரு கட்சி, உங்களை நம்பி வந்த கட்சிக்கு நீங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும்? இதுவா நீங்க கொடுக்கிற விலை? எவ்வளவு பெரிய ஒரு இது வந்து சதி. இது வந்து ராஜதந்திரம் இல்லை, இது ஒரு மோசமான சதி. அம்மா விஜயகாந்த் நம்பி வந்தவர் போய் இல்லைன்னா அவரு திமுகவில் போயிருந்தாருன்னா மீண்டும் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார். அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்திருப்பார். அவரோட மன உறுத்தலுக்கு காரணம் இந்த தோல்வியும் ஒன்று, மறந்துடக்கூடாது. இது ஜனநாயகத்தில் இதெல்லாம் நடக்கும். ஒரு திரை நட்சத்திரமாக மிளிர்ந்து போட்டியிட்ட முதல் தனித்து நின்று போட்டிட்டு வெற்றி பெறாரு. கூட்டணியில வந்து எதிர்கட்சி தலைவராரு. மீண்டும் 6 கட்சிகள் இருந்தும் டெபாசிட் வாங்க முடியலன்னா என்ன காரணம்? ஒரு பக்கம் வைகோ அவர்கள் மீது நீங்க முன்வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் இல்ல வந்து உங்களுடைய வேதனைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ நாடாளுமன்றத்துல ஓய்வு பெற ஒட்டி நீங்க ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. அதுல வந்து அதுல மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்து வைகோ அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. குறிப்பா அவர் நாடாளுமன்றத்துல அவரோட குரல் ஒலித்தது மட்டும் இல்லாம சட்டமன்றத்திலயும் வரணும். சட்டமன்றத்திலயும் ஒரு எம்எல்ஏவாக வந்து அவர சட்டமன்றத்திலயும் பேசணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. இது புரிஞ்சுக்கவே முடியலையே. சார், 1000 இருந்தாலும் அவர் என்னுடைய தலைவர் சார். எனக்கு எப்படி ஒரு பெற்றோரோ அதுபோல் எனக்கு ஒரே தலைவர் வைகோ தான் சார். அண்ணா தான் சொன்னார், தமிழ்த்தாயின் தலைமையின் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார், பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியாருடன் கருத்து முரண் ஏற்பட்ட போது நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் அப்படின்னார். நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் வைகோ என்பது நிதர்சனமான உண்மை. நான் அந்த கட்சியில தான் என்னுடைய பொது வாழ்க்கை துவங்கினேன். 32 ஆண்டுகள் அந்த பயணம். அதில் எனக்கு அவர் தலைவர் தான். அப்போ அந்த தலைவருடைய சாதகங்கள் நிறைய இருக்கு. அவரோட மகுடத்தில் வைக்கப்படுகின்ற இந்திய அரசியலில் எழுதப்பட வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. உலகளாவிய தமிழர்களுக்காக பேசிய அந்த தலைவர், உலகம் முழுவதும் எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுது அதுக்கெல்லாம் பேசினவர், இந்திய உரிமைகளுக்காக பேசினவர், மாநில உரிமை ஒரு 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 நாடாளுமன்ற உறுப்பினரானா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே கட்சி விட்டுருவாங்க, குடும்பத்தோடு அப்படின்னு அந்த 5 வருஷத்துல கழிச்சு போயிடலாம் நினைப்பாங்க. சிலர் கட்சிக்கும் சாதகமாக இருப்பாங்க, சிலர் அந்த மாவட்டத்தின் நலனுக்காக போராடுவாங்க, சிலர் அந்த மாநிலத்தின் உரிமைக்காக போராடுவாங்க, சிலர் அவர் சார்ந்திருக்க அந்த நாட்டின் உரிமைக்காக பேசுவாங்க. விதிவிலக்காக ஒரு சிலர் மட்டும்தான் சர்வதேச சமூகத்துக்காக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த சர்வதேச சமூகத்துக்காக ஒலித்த குரல் என்னுடைய அன்பு தலைவர் வைகோவுடைய குரல், அது மறுக்கவே மாட்டேன். இப்போ இல்லை, நீங்க எத்தனை ஆண்டுகளும் ஆனாலும் நான் அவரை பற்றி சொல்வேன். அது என்னுடைய உரிமை. ஆனால் ஒரு தலைவன், ஒரு அரசியல் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இது ஒரு மாநில கட்சி. ஒரு மாநில கட்சியாக உருவாக்கப்பட்ட இயக்கம் நீங்க டெல்லி நோக்கியே ஓடிட்டு இருக்கீங்க. இதுவே தவறான முறை. இப்போ சொன்னா என்ன நினைப்பாங்க, இவர் எம்பி ஆகணுன்றதுக்காக இந்த கதையை சொல்றாரு அப்படின்வாங்க. சில நேரத்தில் அறிவுரை சொல்லக்கூடாது, ஆலோசனை சொல்லக்கூடாது, கடந்து போயிடணும்னு நான் நினைப்பேன். சொன்னா இது போல பிரச்சனைகள் வரும். சொல்லியிருந்தா ஒருவேளை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, நீ போய் ராஜா எங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ ஒரு மாநில அரசியல் கட்சி, அந்த மாநிலத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினா அந்த சட்டமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒலிச்சிருக்கணும். தலைவர் அந்த அவருடைய குரல் ஒலிக்காத ஒரே இடம் அந்த இடம் மட்டும்தான். நான் அன்னைக்கு கூட அதில் தான் சொன்னேன், சந்தை சதுக்கங்களில் ஒலித்த உங்களின் குரல், பள்ளி கல்லூரிகள் ஒலித்த உங்களின் குரல், மாநாடுகளின் நாயகனாக ஒலித்த உங்கள் குரல், பாராளுமன்றத்தின் நாயக சூப்பர் ஸ்டாராக ஒலித்த உங்கள் குரல், வவுனியா காடுகளில் ஒலித்த உங்கள் குரல், ஜெனிவா மனித உரிமை ஆணையத்தில் ஒலித்த உங்கள் குரல், பாராளுமன்றத்தில் தாயகமாக இருக்கின்ற பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஒலித்த உங்கள் குரல்,
அமெரிக்க செனட் சபையில் ஒலித்த உங்கள் குரல், ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் ஒலித்த உங்கள் குரல் ஒலிக்காத ஒரே இடம் தமிழக சட்டமன்றம். ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி உருவாக்குகின்ற போது அந்த கட்சியுடைய கவனம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும், தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை செலுத்திருக்கணும், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக இன்னும் வலிந்து பேசணும்னா ஒரு மாநில அரசியல தலைவர் வந்து போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த கட்சி இன்னும் பலமாக இருக்கும். நீங்கள் டெல்லி நோக்கி போனதால் தான் இங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்னுடைய தலைவருடைய குரல் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள்ளே சென்று இதைவிட இன்னும் சிறப்பான பெயர்கள் புகழ்களை அவர் அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை தான் நான் அன்னைக்கு அந்த செவியில சொன்னேன். இந்த துரோகின்ற பட்டம் கொடுத்த பிறகு அதே மனநிலையோட தான் இருக்கீங்களா? துரோகின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த துரோகி என்ற இது வந்து நான் மரணம் தருவாயிலும் என்னுடன் இருக்கும். அதே போல என்னுடைய அரசியல் முகவரி தலைவர் வைகோ என்பதையும் நான் இதயத்தில் தாங்கியிருப்பேன். துரோகி என்ற சொல் எதற்காக சொன்னார், ஏன் சொன்னார் என்பது நாடறிந்த செய்தி. தன்னுடைய மகனுக்காக தான் சொன்னார். மகனா மல்லை சத்யானா மகன் தான் முக்கியம், மல்லை சத்யா தேவையில்லை. அப்போ தன்னுடைய மகனின் அரசியலுக்காக அவர் என் மீது இந்த பழியை போட்டிருக்கிறார் என்பது உலகம் அறிந்த செய்தி. எனவே நான் அவருடைய மகன் இல்லை என்பது எனக்கு தெரிகிறது, அந்த உரிமை எனக்கு இல்லை என்பது எனக்கு தெரிகிறது. எனவே அவர் சொல்லியிருக்கின்ற அந்த துரோக பட்டத்தோடு நான் தமிழ்நாட்டின் வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறேன். அது உண்மையாக இருந்திருந்தால் நான் அன்னைக்கு என்னுடைய முதல் நாள் 14ஆம் தேதி நான் என்னுடைய விளக்கத்தை சொல்லுங்கள் மௌனம் கலைகிறேன் என்று சொன்னபோது கூட அரசியல் படைத்தோருக்கு அறமே கூற்றுவனாகட்டும் என்று சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த அரசியலில் நான் தவறு செய்திருப்பேனானால், தலைவர் வைகோக்கு எதிராக சிந்தித்திருப்பேனானால் நான் இந்த நொடியே மரணம் தழுவட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் இன்றைக்கும் இருக்கிறேன்னா என் மேல தப்பு இல்லைன்னு நான் உணர்றேன். தப்பு செய்தது மறுமலர்ச்சி திமுக, தலைவர் வைகோ அவர்களை தூண்டியவர்கள் தான் இதுல குற்றவாளிகள். இதை தான் நான் நாட்டு மக்களிடம் போய் கேட்க போறேன். நான் குற்றவாளியா, நான் துரோகியா? நாட்டு மக்களே நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்க. ஏன்னா ஜனநாயகத்துடைய இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். அந்த மக்களுடைய தான் நான் நீதி கேட்க போறேன். உங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது, அரசியல் எதிர்காலம் அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்க, யூகங்களாக வந்து அவர் திமுகவுக்கு போனா வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மதிமுக கூட்டணியில் இருக்கிற போது அதற்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. இப்போ வரைக்குமே துரை வைகோ வரைக்குமே எல்லாரும் என்ன சொல்றாங்க, திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதிமுகலிருந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, அதை எதிர்க்கட்சி தலைவராக சொல்லக்கூடிய செய்திகள் தான் தவிர நாங்க திமுக கூட்டணியில தான் பயணிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க பல பேட்டிகள்ல பாஜகவோடு பேசிட்டு இருக்காங்கன்ற ஒரு நான் பேசல, நான் சொல்லல. மத்திய அமைச்சர் எல் முருகன் சொல்றார். பிஜேபியுடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் சொன்னாரு, பாஜகவுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் தான் சொல்றாங்க. இது மாதிரி அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் பங்கேற்ற அங்கம் வகித்த திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விரைவில் எங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளிப்படையே பாஜக இன்னைக்கு அவருடைய நாடாளுமன்ற உரையின் போதே வந்து நீங்க பாஜகவோட கூட்டணிக்கு வந்தா நாங்க எம்பி பதவி மீண்டும் எம்பி தரணும் அது மறுத்து பேசிட்டு வந்திருக்கணும். ஏன் மறுக்கல? எதை கேட்டாலும் மறுத்து பேசுகின்ற தலைவர், எது கேட்டாலும் கவுண்டர் அப்படியே அந்த ஸ்பாட்டனிஷா அடிப்பார்ல, அந்த தலைவர் வந்து ஏன் அதை சொல்ல? ஒரு வாக்கெடுப்புல வந்து இந்தி அது அஃபிஷியல் லாங்குவேஜா தமிழ் வரணும் போது ஒரு வாக்கெடுப்பு எதிர்த்து ஒட்டுமொத்த வாக்கும் ஆதரவாக ஒட்டுமொத்த வாக்கும் எதிர்த்து ஒரே விளக்கு மட்டும்தான் சிவப்புலுக்கு எரியுது. அப்போது நாடாளுமன்றத்தில் இருந்து அது ஆளுங்கட்சி சொல்லுது, பாத்தையா வைகோ அவர் பேர் அப்போ கோபால்சாமி, நீ வந்து தனியாக்கப்பட்டு விட்டாய், யுவர் அலோன் இந்த ஹவுஸ் அப்படின்னும் போது அப்படியே அடுத்து சிரித்து சொல்றாரு, காட்டில் சிங்கம் தனியாகத்தான் இருக்கும் அப்படின்றாரு. அப்படி பேசின தலைவர் இல்லை. ஒருத்தர் அமைச்சர் சொல்றாரு, நீங்க பாஜக வாங்க, நாங்க எம்பி பதவி தரோம் அப்படின்னு சொன்னா அது நீங்க மறுத்து பேசிட்டு வந்திருக்கலாம். அது பேசாம வந்திருக்கிறாரு. அப்படின்னும் போது மௌனம் சம்மானத்தின் அறிகுறின்னு சொல்லுவாங்கல்ல, பழமொழி தானே இதெல்லாம். ஒருவேளை அவர் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு விரும்பி இருக்கலாம், அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு போய் நாங்க தளபதிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு அறிவாலயத்திலிருந்து வெளியே வருகின்ற போது ஊடகம் வந்து கேட்குது, உங்களுடைய நாடாளுமன்ற பதவி வந்து முடிய போகிறதாமே, இந்த ஆண்டு மீண்டும் போட்டிடுவீங்களா அப்படின்னும் போது எனக்கு முன்ன தலைவருக்கு பின்னால் அந்த துரை வந்து அவதான் சொன்னல நாக்கில் ஒன்று இருக்குதுன்னு, அது அவ்வளோ இருக்குது. அவர் சொன்னார், அவருக்கு விருப்பம் இல்லை ஆனால் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னார். திரும்ப ஒரு முறை மறிச்சார். நான் விருப்பம்னு சொன்னேன்னா நீ எப்படி சொல்லலாம்? தலைவர் சொன்னது யார் துரையை பார்த்து, நாங்கள் சொல்லியிருந்தோம்னா நாங்கள் ஒரு வண்டியில் ஏற்றிருக்க மாட்டார்ப்ப அப்படின்னு இருப்பார்.
மகன் வேற என்ன பண்ணுறது. ஆனால் அவர் விருப்பம் இருந்தது. அப்போ விருப்பம் இருப்பதில் அவர் பாராளுமன்றத்தில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவர், அதெல்லாம் நாங்கள் குறை சொல்லலை. ஆனால் இன்னும் நான் சொல்லுவேன், சட்டமன்றத்தில் கவனம் செலுத்துங்க, தமிழ்நாட்டு அரசியல் கவனம் செலுத்துங்க. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் கவனம் செலுத்தினால் தான் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் அந்த பயணத்தில் மேற்கொள்ள முடியும். எல்லாரும் ஏமாத்திராதீங்க, ஒழுங்கான கூட்டமைங்க, ஒழுங்காக சரியாக இலக்கை தீர்மானித்து உள்ளே போய் சட்டமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றணுன்றது என்னுடைய விருப்பம். பாஜகவுக்கு கூட அவங்க போகலாம் ஒருவேளை. ஏன்னா இன்னைக்கு அவங்க பயன்படுத்துகின்ற ஒரு ட்ரம்ப் கார்டு வந்து அங்கீகாரம், கட்சிக்கு அங்கீகாரம். இது எங்க நீங்க யோசிக்கிறீங்கன்னா, இது இந்த ட்ரம்ப் கார்டு, இந்த மந்திர கார்டு எதுக்கு பயன்படுன்னா, தொண்டர்களை இப்போ ஒரு மனநிலைக்கு கொண்டு வராங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி நாங்க வந்து மாபெரும் கூட்டத்தை திருச்சியில கூட்ட போறோம்னு துரை வைகோ அவர்கள் சொல்றாரு. பல லட்சக்கணக்கானவங்க பேர் வருவாங்க சார். அப்படியும் ஒரு கோடி பேர் வருவாங்க அந்த மாநாட்டுக்கு. அடுத்து 2026 தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்க போறோம்ன்றாங்க. அதான் எப்படியும் 8 கோடி பேர்ல எப்படியும் 1 கோடி பேர் அங்கே திரண்டு வருவாங்க. அந்த மாநாட்டுக்கு பின்னால 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக துரையை கூட வந்தாலும் வந்துடுவார், சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்க, அவ்வளோ சக்தி படைத்தவர்கள் அவங்க. நாங்கள் தானே சார் பார்த்தோம். அவர் தான் பிரச்சனை உங்களுக்கு இல்லையா சார்? முதல்ல குறைந்தபட்ச தகுதிகளை வளர்த்துக்கணும் சார், குறைஞ்சபட்ச தகுதிகள் வாங்க. அது என்ன அனாவசியமான பேச்சு, தரம் தாழ்ந்து நான் போடலாம், அது என்ன எனக்கு அது என்ன வார்த்தை? நாட்டு மக்கள் பார்க்குறாங்களே, இது ஆணவமான பேச்சா நினைக்க மாட்டாங்களா? அது பேசிட்டு போய் வண்டியில் நான் கரெக்டாக பேசுனான்னு இருக்கேன் பாரான் உள்ள இருக்கிறவங்களாண்ட. நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி கூட அவர் வண்டியெல்லாம் போனோம் கிடையாது. ஒரே ஒரு முறை மதுரையில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலைக்கு மாலை போட்டு நீ வண்டியில் ஏறு அப்படின்னு பூமி என்ன என் வண்டியில் ஏற்றி விட்டார். எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. நான் போய் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போய் ஒரு 2 கிலோமீட்டர் போய் அங்கே போய் அடுத்த இடத்துல இறங்குற வரலும் ஒரு இறுக்கம், ஒரு ஒரு மயான அமைதி கடுமையாக இருந்தது உள்ள. ஒருத்தருக்கு மூச்சு விட விடாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் உள்ள இருந்ததால. அப்போது இவ்வளோ இறுக்கமான மனிதர்கள் நம்ம பயணிக்க முடியாது. இது ஜனநாயக அமைப்பு சார், ஜனநாயக மாளிகை சார். கடைசி வாக்காளரும் கடைசி மனிதனும் உனக்கு தேவை அரசியல் கட்சியில். அவங்க வேணாம் நீ புறக்கணிக்கிற போது நீ எந்த விதத்தில் தகுதியானவர் சொல்லுங்க? நீ என்ன பெரிய ஆராய்டரா, இல்லை நீ தமிழ் சார்ந்து சிந்திக்கக்கூடிய பெரிய ஆளுமையா? திருக்குறள் பற்றி உனக்கு என்ன புரிதல் இருக்குது? சிலப்பதிகாரம் குறித்து உனக்கு என்ன புரிதல்? தொல்காப்பியம் பற்றி உனக்கு என்ன புரிதல் இருக்குது? இல்லை அகநானூறு புறநானூறு பற்றி உனக்கு என்ன புரிதல் இருக்கிறது? பெரியாரும் பெருமாளும் தான் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ சிவம் வேணாவா? கேட்குறாங்க என்கிட்ட. அவர் நாப்பா சிவர், நாங்கள் சைவர்லாம் வேணாவா? கிறிஸ்தவர்கள் வேணாவா? இஸ்லாமியர்கள் வேணாவா? பௌத்தர்கள் வேணாவா? மதச்சார்பற்ற நாடு சார். அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதோடைய பொருள் என்பது வேற. நீ பெரியார் வேணும் பெருமாளும் வேணும்னா அது எந்த சார் நியாயம்? எங்க சார் அரசியல் இருக்கு? அப்போ மற்றவங்க யாரும் வேணாம் தான் நீங்க சொல்றீங்க. அந்த மதச்சார்பின்மை என்பது என்ன? இந்தியாவுடைய அந்த அரசியல் சாசனம் சொல்வது என்ன? தலித்துகளுக்கு எதிராக ஒரு சித்தரிப்பு உருவாக்குறாங்க, ஆனால் நான் என்னைக்குமே உற்ற தோழனாக தலித் மக்களுக்கு இருப்பேன். யார் சொல்றது? துரை வைகோ அவர்கள். ஆமாம், பெரிய தோழனா இருப்பார். அந்த ஊர்ல ஒரு கோயில் பிரச்சனை இருக்குது, அது முதல்ல தீர்த்து வைக்க சொல்லுங்க. எல்லாம் என்கிட்ட வந்து பலமுறை என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. காந்தாரி அம்மன் ஆலயம் கோயில் பிரச்சனை ஒன்று நடந்திருக்குது, எப்படியா கொஞ்சம் தலைவர்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் பேசி முடிக்க சொல்லுங்க. நான் கடைசி வரையிலும் பேச மாட்டேன். நீங்கள் போய் பேசுங்க, தலைவர் தெரியல, துரை தெரியல, இப்போ துரைகிட்ட போய் நீங்கள் பேசுங்க அப்படின்னு. ஒரு கோயில் பிரச்சனை அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மற்ற மக்களுக்குமான ஒரு கோயில் பிரச்சனை. அந்த கோயில் பிரச்சனை முதல்ல தீர்த்து வச்சுட்டு வாங்க சார். முதல்ல நீங்கள் பெரிய பர்சனாலிட்டி, நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல அந்த கோயில் பிரச்சனை முடிச்சுட்டு நீங்கள் சமூக இதில் வந்து சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் இணக்கமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நீ எந்த இடத்துல நிற்க முடியும்? எந்த இடத்துல நீ அந்த இடத்துல நீ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் முகத்திரை என்னன்றது உலகம் முழுவதும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து யாருக்கும் விசுவாசமானவர் அல்ல. நீ உன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். உங்கள் உறவினர் சொல்லியிருக்காங்க, உங்கள் நண்பர் சொல்கிறாங்க, உங்களோட படித்தவர்களாங்கன்ற கூட சொல்லியிருக்காங்க. தன்னுடைய நிழலை கூட நம்பாதவர், ரொம்ப எச்சரிக்கார் அப்படின்னாங்க. இப்போது என்னுடைய பிரச்சனை துவங்குறதுக்கு முன்னால் கூட சென்னையில் இருக்க ஒரு முக்கியமானவர் பற்றி பெரிய உளவு பிரிவு போட்டுலாம் விசாரிச்சிருக்காங்க. அவர் என்ன, அவர் நடவடிக்கை என்ன அப்படி இப்படின்னு. அப்போ அடுத்த பலி அவராக தான் இருப்பார். யாரும் சீக்கிரம் தெரிஞ்சிடும். அவன் யாரையும் நம்ப மாட்டார். உங்களுடைய எதிர்காலம் என்ன?
என்னுடைய எதிர்காலம் சார். என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிக்கணும். நான் யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் நான் தீர்மானிக்க முடியாது. எந்த நாட்டில் பிறக்க வேண்டும் நான் தீர்மானிக்க முடியாது. எந்த மொழி பேசுகிற குடும்பத்தில் பிறக்கணும்னு நான் தீர்மானிக்க முடியாது. எந்த ஜாதியில பிறக்கணும் கூட நான் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எதை நோக்கி போகணும் நான் தீர்மானிப்பது. அந்த தீர்மானத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். விரைவில் அதற்கான ஒரு நல்ல விடியல் நிச்சயமாக வரும். தாயகத்திலிருந்து தாய் கழகமான திமுகவுக்கு போற வாய்ப்புகள் இருக்குமா? நான் அதான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு யூகங்கள், அதெல்லாம் ஒன்றா இருக்கும். ஆனால் நான் யார் என்பது விரைவில் அதற்கான சமயங்கள் தெரியும். உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரதத்தில் நாட்டு மக்களிடம் நீதி கேட்டதற்கு பின்னால் என்னுடைய பணி என்ன என்பது தெரியும். நான் முன்கள பணியாளராக பணியாற்றியவன். திராவிட இயக்கத்தின் அழுத்தமான சித்தாந்தங்களில் அழுத்தமாக தடம் பதிப்பவன். திராவிட இயக்கத்தின் முகமாகவே நான் செயல்படுவேன். நன்றி சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.